ஐயோ அது நினைச்சாலே பயமா இருக்கு. ஏங்க நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தேவராஜன் சார் எப்படி ஒரு காரியத்தை பண்ணான்னு எனக்கு தெரியல. நான் அவருக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் சொன்னேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு நாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு அவங்க அப்பா அம்மா சொல்ல வந்தப்போ நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு தடுத்தேன். ஒருவேளை நான் தடுக்காம இருந்திருந்தா அப்ப அவங்க ஆனந்தி அக்காவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லியிருப்பாங்களோ. நான் தான் அவங்கள சொல்ல விடாம தடுத்து தப்பு பண்ணிட்டனோ. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா அப்படிங்களாமா? சரின்னு போற அளவுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? எனக்கு பாருங்க, இவ்வளவு ஏறக்கூடாதுப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இல்ல ஆனந்தி, இன்னைக்கு காலையில இருந்து நான் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஏதாவது நடந்துருச்சு. நடக்கவே நடக்காது. அப்புறம் மாமனார், இன்னைக்கு காலையில கூட நீங்க ஏதோ ஒரு வீட்டுல மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தீங்கல்ல, அவங்க கூட இன்னைக்கு வந்து பூ முடிச்சு வெத்தலை பாக்க மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு பிளான் பண்ணிருந்தீங்களா? அத கெடுத்து விட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? சாட்சாத் நானே. வேற யாரும் இல்ல மாமா, எல்லாமே நான் தான். அந்த குமரன் வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சு இந்த சம்பந்தத்தையே கெடுத்து விட்டுட்டேன். ஆமா மாமா, இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நியாயமா உங்க மகளுக்கு 2வது கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மாப்பிள்ளை வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லி 6 வருஷத்துக்கு முன்னாடியே வீரபத்ரன்னு கேவலமான ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் எங்க மகளை முழுக்க முழுக்க கொடுமைப்படுத்திட்டான். இப்ப அவங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வேற மாப்பிளைய பார்க்க வந்திருக்கோன்னு எல்லாத்தையும் நடந்த எல்லா உண்மையும் நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா?